இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய முன்னணி அரசியல் தலைவரான நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வதில் மிக்க பெருமை கொள்கின்றோம். நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் 1913ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று தற்போதைய ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள இல்லூர் கிராமத்தில் பிறந்தார். போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே இந்திய குடியரசுத் தலைவர் என்ற தனி சிறப்பு நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களுக்கு உண்டு. அத்துடன் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சென்னையின் அடையாறில் உள்ள தியோசாபிகில் பள்ளி மற்றும் அனந்தபூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பயின்றார். 1996ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று இயற்கை எய்தினார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தனது கல்லூரி படிப்பை பாதியிலேயே கைவிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உட்பட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று பலமுறை சிறை சென்றார். நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று ஆந்திர பிரதேச மாநிலம் உருவான போது அதன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பின்னர் 1962 முதல் 1964 வரை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகியோரின் அமைச்சரவைகளில் மத்திய எஃகு மற்றும் சுரங்கத்துறை, போக்குவரத்து, விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றினார். லோக்சபாவின் சபாநாயகராக இருமுறை திறம்பட செயல்பட்டார். இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகை பதிவுகளின்படி 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25 முதல் 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். மொரார்ஜி தேசாய், சரண் சிங் மற்றும் இந்திரா காந்தி ஆகிய 3 பிரதமர்களின் ஆட்சி காலங்களில் இவரே குடியரசுத் தலைவராக இருந்தார். பதவியேற்ற போது மிக குறைந்த வயதில் குடியரசுத் தலைவரானவர் என்ற பெருமை பெற்றிருந்தார். நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் அரசியல் பொது வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு 1996ஆம் ஆண்டு நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் எளிமையான வாழ்க்கை முறைக்காகவும் நேர்மைக்காகவும் அனைத்து அரசியல் கட்சியினராலும் மதிக்கப்பட்டார். இத்தகைய பெருமை வாய்ந்த எளிமையான நேர்மையான நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயிரத்து 1857ஆம் ஆண்டு நடந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான நானா சாஹிப் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை அடைகின்றோம். நானா சாஹிப் அவர்கள் 1824ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று மகாராஷ்டிராவின் பித்தூரில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் தோண்டு பந்த். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக கான்பூரில் நடந்த கிளர்ச்சியை முன்னின்று நடத்திய வீரமிக்க மராத்திய பேரரசர் இவரே ஆவார். மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவ் இவரை தனது வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார். பேஷ்வா இறந்த பிறகு பிரிட்டிஷ் ஆளுநர் டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த வாரிசு இழப்பு கொள்கையின்படி நானா சாஹிப்பிற்கு வழங்கப்பட வேண்டிய அரசு ஓய்வூதியத்தை ஆங்கிலேயர்கள் மறுத்தனர். இதுவே அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாற முக்கிய காரணமாகும். 1857இல் சிப்பாய் கலகம் வெடித்தபோது கான்பூரில் இருந்த கிளர்ச்சி படையினருக்கு நானா சாஹிப் தலைமை தாங்கினார். கான்பூரில் இருந்த ஆங்கிலேய படையினரை தோற்கடித்து கோட்டையை கைப்பற்றினார். அங்கு தங்கியிருந்த ஆங்கிலேயர்களை சரணடைய செய்தார். கான்பூரை மீட்ட பிறகு தன்னை மராத்திய பேரரசின் அதிகாரப்பூர்வ பேஷ்வாவாக அறிவித்துக் கொண்டார். இவரது படையில் வீரமிக்க தாந்தியா தோபே மற்றும் அசிமுல்லா கான் ஆகியோர் முக்கிய தளபதிகளாக செயல்பட்டனர். ஆங்கிலேயர்கள் கூடுதல் படைகளுடன் வந்து கான்பூரை மீண்டும் கைப்பற்றியதால் நானா சாஹிப் அங்கிருந்து தப்பியோட வேண்டியிருந்தது. 1859ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் நேபாளத்தின் வனப்பகுதிக்குள் தப்பி சென்றதாக நம்பப்படுகிறது. அவர் எப்போது எப்படி இறந்தார் என்பது இன்று வரை ஒரு வரலாற்று மர்மமாகவே உள்ளது. அவர் நேபாளத்திலேயே இயற்கை எய்தினார் என்று ஒரு தரப்பினரும்,
பிற்காலத்தில் இந்தியாவில் தலைமறைவாக வாழ்ந்தார் என்று மற்றொரு தரப்பினரும் கூறுகின்றனர். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு பணியாமல் இறுதி வரை எதிர்த்து நின்றதால் இந்திய வரலாற்றில் சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக போற்றப்படுகிறார். இந்திய சுதந்திர போராட்ட வீரரான நானா சாஹிப் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.